மற்றொரு நிறுவனமான ஜேவிசி நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய அந்த வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் கூட்டணி 135 இடங்களிலிருந்து 150 இடங்கள் வரை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகளின் கூட்டணி 88 இடங்களிலிருந்து 103 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி ஒரு இடத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், மற்ற கட்சிகள் 3 to 6 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஜேவிசி என்ற நிறுவனம் எடுத்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. டைம்ஸ் நவ் மற்றும் பீப்புள்ஸ் பல்ஸ் மற்றும் மேட்ரிஸ், ஜேவிசி, என்டிடிவி உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி அங்கு ஆளும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா கூட்டணி கட்சிகளுக்கு தேர்தலுக்கு பின்பு அந்த அறுதி பெரும்பான்மையான 121 இடங்களை தாண்டும் இடங்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய இந்த வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையில் மக்கள் என்ன தீர்ப்பு அளிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்து பீகாரில் அடுத்த ஆட்சி மாற்றமா அல்லது ஆட்சி நீடிப்பா என்பது குறித்து 14ஆம் தேதி 11 மணிக்கு மேல்தான் உண்மை நிலவரம் தெரிய வரும். தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் பல மாநிலங்களில் அந்த முடிவுகளை மாற்றி மக்கள் தீர்ப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. பீகாரிலும் என்ன நடக்கப் போகிறது என்பது 14ஆம் தேதி தெரியும். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது ஜேவிசி நிறுவனம் மற்றும் டைம்ஸ் நவ் நிறுவனம், பீப்புள்ஸ் பல்ஸ், மேட்ரிஸ் உள்ளிட்ட நிறுவனங்களில் இப்பொழுது டைனிக் பாஸ்கர் நிறுவனத்தின் அந்த கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி இந்த முடிவிலும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதாதள கூட்டணியே அறுதி பெரும்பான்மைக்கும் அதிகமாக 145 இடங்களிலிருந்து 160 இடங்கள் வரை வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம், இடதுசாரி கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி கட்சிகள் 73 to 91 இடங்களை கைப்பற்றும் என இந்த தேர்தலுக்கு பிந்தைய டைனிக் பாஸ்கர் நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி 3 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், விகாசுல் இன்சான் மற்றும் லோக் ஜனசக்தி, இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் 5 to 7 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்த டைனிக் பாஸ்கர் நிறுவனத்தின் வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதுவரை நாம் டைம்ஸ் நவ், பீப்புள்ஸ் பல்ஸ், மேட்ரிஸ் மற்றும் ஜேவிசி, டைனிக் பாஸ்கர், பீப்புள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளில் முதலமைச்சராக போவது நிதிஷ்குமாரா மற்றும் தேஜஸ்வி யாதவா என்ற கேள்விக்கு விடையளிக்கும் வகையில் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி ஆளும் நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த பாரதிய ஜனதா கட்சி, ஐக்கிய ஜனதாதள கட்சி உள்ளிட்ட கட்சிகளே, அந்த கட்சிகளின் கூட்டணி கட்சிகளே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இதுவரை பார்த்த 6 நிறுவனங்களின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இதுவே இறுதி முடிவு இல்லை. தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் பல முறை தேர்தல் முடிவுகள் வாக்குகள் எண்ணப்படும் அதிகாரப்பூர்வ நாளன்று முடிவுகள் தலைகீழாக மாறி இருக்கின்றன. அத்தகைய மாற்றம் பீகாரில் ஏற்படுமா அல்லது ஆட்சி மாற்றமா, ஆட்சி நீடிப்பா என்பது இப்போது உள்ள கேள்வி. ஏனென்றால் இதுவரை வரலாற்றில், பீகார் அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு முதல் கட்ட தேர்தலிலும் 2வது கட்ட தேர்தலிலும் அந்த வாக்குப்பதிவானது 67% தாண்டியும் மற்றும் இந்த வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கிறது. 70% நெருங்கி இந்த வாக்குப்பதிவு பதிவாகி உள்ள நிலையில் இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முதல் கட்ட தேர்தலிலும் 2வது கட்ட தேர்தலிலும் பல மாற்றங்களை வாக்காளர்கள் மனநிலை மாற்றங்களை சந்தித்திருப்பார்கள். இதனால் இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு என்பதே இறுதி முடிவாக இருக்காது. ஏனென்றால் முதல் கட்ட தேர்தலின் போது நிதிஷ்குமாரை அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தவில்லை. ஆனால் 2வது கட்ட தேர்தல் தொடங்கும் பொழுது நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று திடீரென என்டிஏ கூட்டணி அறிவித்தது. ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் அந்த திடீரில் என்ற 2வது கட்ட பிரச்சாரத்தில் நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு என்பது முதல் கட்ட தேர்தலில் எடுத்த வாக்கு கணிப்பும் 2ஆம் கட்ட தேர்தலில் எடுத்த வாக்கு கணிப்பிலும் மக்கள் மனநிலையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிதிஷ்குமாரை மீண்டும் முதலமைச்சராக்குமா பாரதிய ஜனதா கட்சி என்ற கேள்வியோடு முதல் கட்ட தேர்தல் நடைபெற்றது. 2ஆம் கட்ட தேர்தலில் அந்த சந்தேகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் முதல் கட்ட தேர்தலில் பின்னடைவு ஏற்பட்டு இருக்கலாமோ என்ற சந்தேகம் எழுப்பப்பட்ட நிலையில் நிதிஷ்குமார் தான் அடுத்த முதலமைச்சர் என்ற பிரச்சாரத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் முன்னெடுத்தார்கள். இதன் பின்னர் இதே போல காங்கிரஸ் கட்சி மற்றும் அங்கு தேஜஸ்வி யாதவை முதலமைச்சராக முதற்கட்ட தேர்தலில் இருந்தே முன்னிறுத்திதான் அங்கு தேர்தலை அங்கு இந்தியா கூட்டணி சந்தித்தது.
இருந்த போதிலும் முதல் கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட தேர்தல்களில் ஒரு 7 நிறுவனங்கள் எடுத்த அந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் இப்போது வெளியாகி இருக்கின்றன. இந்த முடிவுகளின்படி இப்போது அங்கு பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தள கட்சிகளை சேர்ந்த கூட்டணி கட்சிகளே அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.